அனைவருக்கும் வணக்கம். இது கோல் அத்தியாயம் 13. டைஸை வச்சு 2 பசங்க விளையாண்டுறதை பார்த்ததும் அலெக்ஸ்க்கு ஏன் இந்த டைஸை வச்சு தன்னோட ஃபேக்ட்ரியில் நடக்கிற அசம்பிளி லைனை சிமுலேட் பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. சரி, இப்போது உங்ககிட்ட ஒரு கேள்வி. அசம்பிளி லைனில் நடக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃப்ளக்சுவேஷனை டைஸோட எப்படி கம்பேர் பண்ண முடியும்? யூ ஆர் ரைட். நீங்கள் தாயகரம் விளையாண்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு டைஸை உருட்டும் போது அதிகபட்சம் எத்தனை நம்பர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது? ரைட், 6. குறைஞ்சபட்சம் 1. இது நிச்சயமாக ஃப்ளக்சுவேட் ஆகும் டிபெண்டிங் ஆன் எந்த மாதிரி டைஸ் உருட்டுறார் அப்படிங்கிறத பொறுத்து. இட் இஸ் கம்ப்ளீட்லி ரேண்டம். இதை தான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃப்ளக்சுவேஷனோட அலெக்ஸ் வாண்ட்ஸ் டு கம்பேர். சரி, அவர் ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணார்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கேமை பற்றி ஒரு சின்ன ஓவர் வியூ பார்த்துடலாம். ஸோ தட் உங்களுக்கு ரிலேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம பல்லாங்குழி விளையாடுவோம் இல்லைங்களா? அந்த பல்லாங்குழி எப்படி இருக்கும்? 2/5 அல்லது 2/7 அல்லது 2/9 டிபெண்ட்ஸ் ஆன் கேமோட காம்ப்ளெக்சிட்டியை பொறுத்து குழிகள் இருக்கும். அதில் கேமை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் மோஸ்ட்லி நம்ம கூழாங்கல்லை வச்சு தான் விளையாண்டுருப்போம். ஸோ கூழாங்கல்லை போட்டுருவோம். கேமை ஸ்டார்ட் பண்ணுறவர் அந்த கூழாங்கல் எடுத்து ஒவ்வொரு குழிலையும் ஒரு கூழாங்கலை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வருவார். அந்த கேம் கண்டினியூ ஆகும். கிட்டத்தட்ட அதே போல் கேம் தான் இங்கே அலெக்ஸ் விளையாட போகிறார். என்ன பண்ணார்னா, 7 அலுமினிய கப் அங்கே இருந்தது எடுத்துக்கிட்டார். முதல் கப்பில் கேம்ப் ஃபயருக்காக நிறைய தீப்பெட்டி வச்சுருந்தாங்க. அதுலேருந்து தீக்குச்சிகள்லாம் எடுத்து முதல் கப்பை ஃபில் பண்ணிட்டார். இவர் இப்படி செஞ்சுட்டு இருந்ததை பார்த்ததும் அலெக்ஸோட பையன் தேவ்க்கு ஆர்வம் தாங்கலை. ஓடி வந்து, என்னப்பா ஏதோ புது இன்ட்ரெஸ்டிங் கேம் போல் இருக்குது அப்படின்னா. அதுக்கு அலெக்ஸ், ஆமாப்பா, நீ கூட ஜாயின் பண்ணிக்கோ, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் கூப்பிடு அப்படின்னார். தேவ் கூப்பிட்றதுக்கு முன்னாடியே அங்கேருந்த பசங்களாம் ஓடி வந்தாங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக. இந்த டைஸ் கேமை பார்த்தோன்னே அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடுச்சு. அங்கிள் சொல்லுங்கள், என்ன பண்ணணும், எப்படி விளையாடணும் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அலெக்ஸ், இது நீங்கள் யூஸ்வலாக விளையாடுற கேம் மாதிரி இல்லை, ஒரு சின்ன வேரியேஷன் அதில் இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே 7 கப் இருக்குது. முதல் கப்பில் பார்த்தீங்களா இருக்கிற தீக்குச்சி, இது எல்லாத்தையும் இதில் நான் போட்டுருவேன். முதல் பையன் டைஸை உருட்டணும். அவனுக்கு என்ன நம்பர் விழுதோ அத்தனை தீக்குச்சியை இந்த முதல் கிண்ணத்தில் எடுத்து அவன் தன்னோட கிண்ணத்தில் வச்சுக்கணும். இதே போல் 2வது பையன், அதே போல் 3வது 4வது பையன் அப்படின்னு சொன்னார். இப்போது டேவ் ஒரு கேள்வி கேட்டான். டேடி, முதல் கிண்ணமான மெயின் கிண்ணத்தில் நிறைய தீக்குச்சி இருக்குது. முதல் பையன் 3 போடுறான்னு வச்சுப்போம். ஸோ அவனுக்கு மெயின் கிண்ணத்திலேருந்து 3 தீக்குச்சி வரும். ஆனால் 2வது பையன் அவன் 6 போடுறான்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவனுக்கு முன்னாடி இருக்கிற கிண்ணத்தில் 3 தீக்குச்சி தான் இருக்குது. அப்போது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டான். அதை கேட்டதும் அலெக்ஸ், அதுதான்ப்பா இந்த விளையாட்டோட அழகே. ஒருத்தனுக்கு 6 தீக்குச்சி நகர்த்துற சாமர்த்தியம் இருந்தாலும் கூட முந்த நாள் அவனுக்கான கேப்பபிலிட்டி ஃபுல்லாக இல்லாதனால அடுத்தவனாலையும் அவனோட ஃபுல்லஸ்ட் கேப்பபிலிட்டியை பயன்படுத்த முடியல அப்படின்னு சொன்னார். இதை கேட்டதும் டேவ், இதில் எங்கப்பா கேப்பபிலிட்டி வருது, இது பியூர் லக்கு தானே, பியூர் ரேண்டம் நம்பர் தானே அப்படின்னு கேட்டான். அதுக்கு அலெக்ஸ் சிரிச்சுக்கிட்டே, நீ சொல்கிறது ஒரு வகையில் உண்மைதான், ஆனால் நம்ம கேம்பை எடுத்துப்போம். டர்பி அவ்வளோ கேப்பபிலிட்டி இல்லை, ஆனால் ஆஸ் அ டீமாக நீங்கள் போகும்போது he has become a bottleneck. ஸோ அவனோட கேப்பபிலிட்டி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்களாக வாக் பண்ணுற மாதிரி இருக்குது இல்லையா அப்படின்னு கேட்டார். அவரோட கேள்வியில் இருந்த ஷார்ப்னஸை புரிஞ்சதும் பசங்களாம் ஹோன்னு கைத்தட்டினாங்க. தொடர்ந்து பேசின அலெக்ஸ், இது போல் சுச்சுவேஷன் ரியல் லைஃப்பில் நிறைய இடத்துல வருது. அது என்னங்கிறத நம்ம ஜேர்னியில் பார்ப்போம். இப்போது நம்ம கேமுக்கு வருவோம். இப்போது உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு ரவுண்டு முடிஞ்ச பிறகு, அதாவது 5 பேரும் டைஸை உருட்டின பிறகு எத்தனை தீக்குச்சி மேக்சிமம் அந்த கப்லேருந்து வெளியே வரும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு அங்கே உட்காந்துருந்த ஒரு பையன், முதல் ஆள்ல இருந்து உட்கார்ந்துருக்கிற அடுத்தடுத்த அத்தனை பேருக்குமே 6 விழுந்தது அப்படின்னா மேக்சிமம் 6 வெடி அனுப்பிடலாம் அங்கிள் அப்படின்னு கேட்டான். அதுக்கு அலெக்ஸ், எக்ஸலண்ட் ஆன்சர் அப்படின்னு அந்த பையனை தட்டி கொடுத்துட்டு, சரி, எல்லோருக்கும் 6 விழுந்தா வெல் அண்ட் நைஸ். சப்போஸ் 6 விழாமல் இருந்து அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட்டில் மிக குறைஞ்சபட்சம் எவ்வளோ அனுப்ப முடியும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த பையன்,
ஆஸ் அ ஹோலாக பார்த்தீங்கன்னா டைஸில் மினிமம் 1 விழறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 5 பேரில் யாராவது ஒருத்தருக்கு 1 விழுந்தாலும் கூட அட்லீஸ்ட் ஒரு தீக்குச்சியாவது வெளியே போயிடும் இல்லையா அப்படின்னு கேட்டான். அலெக்ஸ்க்கு இந்த பசங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. வாவ், சூப்பராக சொன்னப்பா அப்படின்னு அவனை தட்டி கொடுத்தார். தொடர்ந்து பேசின அலெக்ஸ், சரி இப்போது இந்த கேமை இன்னும் கொஞ்சம் நான் இன்ட்ரெஸ்டிங் ஆக்குறேன். அதுக்காக இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன். இப்போ நம்ம பார்த்தோம், ஒரு ரவுண்டில் குறைஞ்சபட்சம் ஒரு நம்பர், அதிகபட்சம் 6 குச்சியை வெளியே அனுப்ப முடியும். அப்படின்னா இந்த டைஸை வச்சு ஆவரேஜாக எத்தனை நம்மளால் அனுப்ப முடியும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு ஒரு பையன், அங்கிள் இது ரொம்ப சிம்பிள் கணக்கு அங்கிள், 6ல் பாதி 3, 3 தானே சராசரி அளவு அப்படின்னு சொன்னான். அதை கேட்டதும் அலெக்ஸ் மெதுவாக ஸ்மைல் பண்ணார். இல்லைப்பா, ஆவரேஜ் அப்படி போடக்கூடாது. ஆவரேஜ் அப்படிங்கிறது இருக்கிற எல்லா எண்களையும் கூட்டி எத்தனை எண்கள் இருக்கோ அதால் வகுத்து வர ஆன்சர். இங்கே இப்போ நம்மக்கிட்ட என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது, அதாவது டைஸில் என்னென்ன நம்பர்ஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்குது, 1 2 3 4 5 6, எல்லாத்தையும் கூட்டினா எத்தனை வரும், 21. வெரி குட். அதை மொத்தம் 6 நம்பர் இருக்குது, 6ஆல் டிவைட் பண்ணால் எக்ஸாக்ட்லி 3.5. ஸோ 3.5 தான் ஆவரேஜ். ஸோ ஒவ்வொரு ரவுண்டுலேயும் நம்மளால் ஆவரேஜாக எவ்வளோ அச்சீவ் பண்ண முடியும், 3.5. சரி, இதுவே இந்த கேமை நம்ம 10 ரவுண்டு விளையாண்டுருந்தா ஆவரேஜாக எவ்வளோ குச்சியை நம்மளால் நகர்த்திருக்க முடியும், 35 அப்படின்னு அலெக்ஸ் சொன்னார். சொல்லிவிட்டு, ஓகே பசங்களா, உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டார். அப்போது அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பையன் ஒரு புத்திசாலித்தனமான கேள்வி கேட்டான். அங்கிள் ஒரு நிமிஷம், இப்போது நீங்கள் சொன்ன நம்பர்லாம் ஃபைன், ஆனால் அந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஆஸ் அ டீமாக நம்ம என்ன அச்சீவ் பண்ணோம் அப்படிங்கிறதா நமக்கு தெரியும். பட் இண்டிபெண்ட்டாக ஒருத்தர் ஜெயிச்சாரா இல்லையா அப்படின்றது தெரியாமல் போயிடுமே அங்கிள் அப்படின்னு கேட்டான். அலெக்ஸுக்கு வாவ் அப்படின்னு தோணுச்சு. அந்த பையனோட முதுகில் தட்டி கொடுத்துட்டு, சரிப்பா நான் ஒன்று பண்ணுறேன், பசங்க எப்பப்பெல்லாம் டைஸை உருட்டுறாங்களோ அவங்களுக்கு ஏதோ ஒரு நம்பர் வரும் இல்லையா, லெட்ஸே 4 வருதுன்னு வச்சுப்போம். நம்ம ஆவரேஜ் அளவு 3.5, அவங்க போட்டிருக்கிற நம்பர் 4, அப்போது ஆவரேஜை விட அதிகமாக விழுந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு ப்ளஸ் 0.5ன்னு போட்டுடுறேன். சப்போஸ் 3.5ஓட கீழே விழுதுன்னு வச்சுப்போம், 3 2 1, நம்ம தாயன்னு சொல்லுவோம் நம்ம ஊரில், 1 விழுந்தால் அதுக்கு தகுந்தா போல் 3.5லேருந்து மைனஸ் பண்ணி என்ன நம்பர்னு எழுதுறேன். உதாரணத்துக்கு 2 போட்டிருக்காங்க அப்படின்னா மைனஸ் 3.5ல் 2 போச்சுன்னா மைனஸ் 2.5 அப்படின்னு அவங்களுக்கு நேராக ஸ்கோர் எழுதிக்கிறேன். இப்படி ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு மாறி மாறி வரும். 10 ரவுண்டுக்கு அப்புறம் யார் அதிக ஸ்கோர் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் இண்டிபெண்ட்டாக வின்னர். சரியா அப்படின்னு கேட்டார். இன்னொரு முக்கியமான விஷயம், யார் லூசரோ அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது, அது என்னன்றதை நம்ம அந்த கேம்ப் ட்ரிப் முடிச்சோன்னே முடிவு பண்ணிக்கலாம். சரியா அப்படின்னு சொன்னார். பசங்களாம் ஹோன்னு கைத்தட்டி ஆரவாரம் பண்ணாங்க. பசங்களை பொறுத்த வரைக்கும் இது கேமாக இருக்கலாம், ஆனால் அலெக்ஸ் அதை வேறு மாதிரி யோசிச்சார். அவர் என்ன மாதிரி விஷுவலைஸ் பண்ணி வச்சுருந்தார் அப்படின்னா, டைஸில் உருட்டு போகிற ஒவ்வொரு நம்பரும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃப்ளக்சுவேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். டிபெண்டபிள் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறது, உதாரணத்துக்கு முதல் பையன் 5 போடுறான்னு வச்சுப்போம். அப்போது முதல் அலுமினிய கிண்ணத்திலிருந்து அந்த பையனோட அலுமினிய கிண்ணத்துக்கு 5 குச்சிகள் போகும். அதே போல் 2வது பையன் என்ன காயின் உருட்டுறானோ அதை பொறுத்து முதல் கிண்ணத்துலேருந்து அடுத்ததுக்கு போகும். ஃபேக்ட்ரிலையும் இதே போல தான், முதல் மெஷின்லேருந்து 2வது மெஷின் 3வது மெஷின் இப்படி ஒவ்வொன்றும் ஒன்றை சார்ந்து ஒன்று இருக்குது. ஏன்னா இட்ஸ் அன் அசம்பிளி லைன். ஸோ டிபெண்டபிள் ஈவெண்ட்டுக்கு அதை டைரெக்டாக ரிலேட் பண்ணிக்க முடியும். அதே போல் ஒவ்வொரு மெஷினோட ஒவ்வொரு எம்ப்ளாயியோட கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது இந்த பசங்களால் எவ்வளோ நம்பர் விழ வைக்க முடியுது அப்படிங்கிறதோட ரிலேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் மொதல் பையன் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருந்து 6 போட்டாலும் 2வது பையன் அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இல்லாமல் 3 விழுந்தது அப்படின்னா 3வது பையனுக்கு அதனால் இம்பேக்ட் இருக்கும். இதே தான் அசம்பிளி லைன்லேயும், ஒரு மிஷினோ இல்லை ஒரு எம்ப்ளாயோ ரொம்ப நல்ல எஃபிஷியண்ட்டாக இருக்கலாம், ஆனால் அந்த அசம்பிளி லைனில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவருக்கு ஈக்குவலாக எஃபிஷியண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த அசம்பிளி லைனோட த்ரூபுட்
நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி சப்போஸ் எல்லாருக்கும் 6 விழுந்ததுன்னா ஆப்வியஸ்லி 6 தீக்குச்சிகள் வெளியில் போகிற மாதிரி எல்லோரும் ஈக்குவலி எஃபிஷியண்ட்டாக இருந்தால் அன்னைக்குத்த பிளான் படி எல்லாமே சரியாக நடக்கும். இப்படி ஒரு நாள் ஃபுல்லாக தன்னோட ஃபேக்ட்ரியில் ஃபஸ்ட்டு கிண்ணத்துலேருந்து கடைசி கிண்ணம் வரைக்கும் எத்தனை தீக்குச்சிகள் போயிருக்கு அப்படிங்கிறது தான் இன்வென்ட்ரியிலேருந்து, அஃப்கோர்ஸ் முதல் கிண்ணத்தில் இருக்குது இன்வென்ட்ரி, அண்ட் கடைசி கிண்ணத்துக்கு போகிறது த்ரூபுட். கேம் ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இந்த ஆடியோ கேட்டுட்ருக்கவங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். சோஃபார் நம்ம ஆடியோ மோடு தான் போயிட்டுருக்கோம். பட் இப்போது நீங்கள் வீடியோ மோடுக்கு மாற வேண்டியிருக்கும். அந்த கேமில் என்ன நடக்குது, ஒவ்வொருத்தருக்கும் என்ன நம்பர் விழுது, என்ன த்ரூபுட் வருது அப்படிங்கிறத ஒரு டேபிளர் ஃபார்மேட்டில் பார்க்கலாம். ஸோ ஆடியோவில் இருந்தீங்கன்னா வீடியோக்கு மாறிடுங்க. முதல்ல பகடை உருட்டுறது ஆண்ட்ரூ. அவனுக்கு விழுந்தது 2. அவனை சுற்றி இருந்த பசங்கள்லாம் ஹோன்னு சத்தம் போட்டாங்க. மேக்ஸிமம் 6 வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும்போது வெறும் 2 தான் விழுந்தது. ஸோ ஆப்வியஸ்லி முதல் கிண்ணத்துலேருந்து 2 தீக்குச்சி எடுத்து அவன் கிண்ணத்தில் வச்சுக்கிட்டான். இப்போ அலெக்ஸ், ஆண்ட்ரூ நம்ம முன்னாடி பேசின மாதிரி ஆவரேஜ் 3.5, ஆனால் உனக்கு 2 தான் விழுந்திருக்கு. ஸோ உன்னோட ஸ்கோர் -1.5 அப்படின்னு சொல்லிட்டு சார்ட் எழுதினார். எழுதிக்கிட்டே அவரோட மைண்டு பிளான்ட்டுக்கு போயிடுச்சு. ஸோ நம்மளோட ஃபேக்ட்ரியில் மூலப்பொருளோட சராசரி, அதாவது ரா மெட்டீரியலோட சராசரி 3.5, ஆனால் குறிப்பிட்ட அளவை விட 1.5 அவ்வளோதான் அவுட்புட் முதல் மிஷினால் கொடுக்க முடியுது. அப்படின்னாவே ஆப்வியஸ்லி செகண்ட் அண்ட் தேர்ட் மிஷின் வில் கெட் அன் இம்பேக்ட். பசங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சின்ன ப்ளஸ் ஆர் மைனஸ் கேம் தான். பட் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ பிக் திங் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே, சரி இங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு இங்கே கேமுக்கு வந்தார். 2வது டைஸை உருட்டினது பென். அவனுக்கு விழுந்த நம்பர் 4, அதாவது ஆவரேஜை விட 3.5 அதிகம். இதுவே பிளான்ட்டாக இருக்கும்போது செகண்ட் மிஷினோட கெப்பாசிட்டி ஆவரேஜை விட பெட்டராக இருக்குது. ஆனால் ஃபஸ்ட் மிஷினோட அவுட்புட் எவ்வளவு? 2 தான். கேமை பொறுத்த வரைக்கும் 2 தீக்குச்சி தான். பென்னால் 4 அவுட்புட் கொடுக்க முடியும் அப்படின்னாலும் கூட அவனால் 2 தான் அவுட்புட் இப்போ கொடுக்க முடியுது. ஏன் அப்படின்னா முன்னாடி ஆண்ட்ரூவால் 2 தான் கொடுக்க முடிஞ்சுது. ஓகே, ஸோ கேட்டுட்ருக்க நீங்கள் என்னடா திரும்ப திரும்ப ஒரே பாயிண்ட்டை சொல்கிறானே அப்படின்னு யோசிக்காதீங்க. ஐ வாண்ட் டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லி. ஏன்னா அப்போ தான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃப்ளக்சுவேஷன்ஸும் டிபெண்டபிள் ஈவெண்ட்ஸும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்றதுக்காக நான் சில பாயிண்ட்டுகளை திரும்ப திரும்ப சொல்கிறேன். பேர் வித் மீ. ரைட், வாங்க நம்ம கதையை கண்டினியூ பண்ணுவோம். வெறும் 2 குச்சி மூவ் பண்ணோன்னே பென் கொஞ்சம் வாய் விட்டு சத்தமாகவே சொன்னான், என் தலைவிதியை பார்த்தியா, 4 விழுந்திருக்கு, ஆனாலும் 2 குச்சி தான் நகர்த்த முடியுது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கிண்ணத்திலிருந்து 2 குச்சியை எடுத்து 3வதாக உட்காந்துருந்த ஜானோட கிண்ணத்துக்குள்ளே போட்டான். இவன் இப்படி சொன்னதும் அலெக்ஸ் சொன்னார், அதை பற்றிலாம் கவலைப்படாத பென். ஆஸ் அ டீமாக அஃப்கோர்ஸ் எஃபிஷியன்சி குறைஞ்சிருக்கு, ஆனால் ஆஸ் அன் இண்டிவிஜுவலாக உன்னோட எஃபிஷியன்சி, உன்னோட கேப்பபிலிட்டி அதிகம். அதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கோ அப்படின்னார். இப்போது அலெக்ஸ் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணார். அது என்ன அப்படின்னா, பென்னோட கிண்ணத்திலிருந்து 2 குச்சியும் வெளியே போயிடுச்சு. அப்போது அவனோட கிண்ணம் காலி ஆயிடுச்சு. அதனால் இன்வென்ட்ரி 0. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபேக்ட்ரியில் தனக்கு முன்னாடி இருந்த ஆள் கொடுத்த அத்தனை மூலப்பொருளையும் அத்தனை ரா மெட்டீரியலையும் மிச்சம் வைக்காமல் வேலையை முடிச்சுட்டு 3வது ஆளுக்கு கொடுத்துட்டார். அதை இப்படியும் சொல்லலாம், அந்த பர்டிகுலர் பர்சன் அவரோட அசம்பிளி லைனில் என்ன வேலையை முடிக்கணுமோ அதை கரெக்டாக முடித்து 3வது ஆளுக்கு கொடுத்துட்டார். நோ ஒர்க் இன் ப்ரோக்ரஸ். ஸோ இன்வென்ட்ரி பிகம் 0. ரைட், இப்போது 3வது ஜான் உருட்னா. அவனுக்கு விழுந்த நம்பர் 5. ஜான் ரொம்ப கடுப்பாயிட்டான். சராசரியை விட அதிகமான நம்பரை நானும் போட்டிருக்கேன், ஆனால் என் கிண்ணத்தில் இருக்கிறது 2 தான். என்னப்பா நியாயம் இது அப்படின்னு பேசினான். அதுக்கு அலெக்ஸ் சிரிச்சுட்டு, நான் பென்னுக்கு என்ன சொல்லணும் அதே தான் உனக்கும் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். மனசுக்குள்ளே எகெயின் ஃபேக்ட்ரியோட கம்பேர் பண்ணார். இதுவே ஒரு கம்பெனியாவோ ஒரு ஃபேக்ட்ரியாவோ இருக்கும்போது சராசரியை விட அதிகமான வேலை திறமை இருக்க ஒருத்தர் தான் திறமையானவன் அப்படின்னு பெருமைப்பட்டுக்கலாம். ஆனால் அவரோட அசம்பிளி லைனுக்கு முன்னாடி இருக்கிறவங்க இவருக்கு ஈக்குவலாக இல்லை அப்படின்னா இவரோட மேக்ஸிமம் பொட்டென்ஷியல், மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வெளியே வராது. ஸோ எண்ட் ஆஃப் தி டே கம்பெனி வில் இன்கர் லாஸ்ட். அநேகமாக நம்ம கம்பெனியில் கூட நம்ம ஃபேக்ட்ரியில் கூட இதுதான் நடக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தார்.
இப்படி யோசிச்சுக்கிட்டே ஜானோட இன்வென்ட்ரியும் 0ன்னு எழுதிக்கிட்டார். ஏன்னா ஜான் தங்கிட்டு இருந்த எல்லா ஒர்க்கையும் முடிச்சு கொடுத்துறான் இல்லையா, ஆப்வியஸ்லி. ஆனாலும் ஆஸ் எ டீம் ஒர்க்காக பார்க்கும்போது அவனோட ஸ்டாட்டிஸ்டிக்கல் டீவியேஷன் -1.5, ஏன்னா பிலோ ஆவரேஜ். அடுத்தது டேவ் உருட்னா. அவனுக்கு விழுந்த நம்பர் 1. ஸோ இது நம்ம ஒரு தாய்கர மாதிரி இல்லை. தாயம் விழுந்தா திரும்ப இன்னொரு தடவை உருட்டுறதுக்கு 1 விழுந்தா 1 தான். ஒரு தீக்குச்சி எடுத்து தனக்கு அடுத்து உட்காந்துருந்த இவானோட கிண்ணத்தில் போட்டான். ஸோ இவனோட டீவியேஷன் என்ன வரும்? எக்ஸாக்ட்லி 3.5 -1, ஸோ -2.5. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்துங்க கவனிக்கணும். இவனோட கிண்ணத்தில் இருந்து ஒரு குச்சி வெளியே போயிருக்கு. ஆனால் ஜானோட கிண்ணத்துலேருந்து டேவோட கிண்ணத்துக்கு வந்தது 2 குச்சி. 1 தான் வெளியே போயிருக்கு, மீதி 1 தேங்கி போச்சு. அந்த தேங்கினது என்ன? எக்ஸாக்ட்லி இன்வென்ட்ரி. ஸோ இன்வென்ட்ரி 1. அலெக்ஸ் இப்போ சிரிச்சிட்டே சொன்னார், என்னப்பா முன்னாடி போட்டவன் 2 தான் கொடுத்தான், நீ அவனோட கம்மியாக போட்டு அதுலேயும் மிச்சம் வச்சிருக்கிய அப்படின்னு சிரிச்சிட்டே சொன்னார். அடுத்தது இவான் உருட்னா. அவனுக்கு விழுந்ததும் 1 தான். ஸோ ஆப்வியஸ்லி அவனோட கிண்ணத்துலேருந்து ஒரு குச்சி எடுத்து வெளியே வைக்கணும். அவனோட கிண்ணத்துக்கு வந்ததும் 1 தான், வெளியே போனது 1 தான். ஸோ அவனோட இன்வென்ட்ரி பிகம் எக்ஸாக்ட்லி 0. அவனோட கிண்ணத்திலேருந்து வெளியே போனது 1. ஸோ அந்த 1ங்கிறது தான் த்ரூபுட். ஸோ திஸ் இஸ் எண்ட் ஆஃப் ரவுண்ட் 1. ஸோ ஃபார் நம்ம டிஸ்கஷன் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா மறுபடியும் இந்த எபிசோடை இன்னொரு முறை கேளுங்க வித் விஷுவல் ஆன். உங்களுக்கு கட்டாயம் புரியும். இது வரைக்கும் நடந்து முடிஞ்சது ஒரு ரவுண்ட் ஆஃப் கேம் தான். இன்னும் 9 ரவுண்ட் இருக்குது. அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்து வர அத்தியாயங்களை பார்ப்போம்.